யாக்கோபு எழுதின நிருபத்தினுடைய கடைசி அதிகாரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த 5வது அதிகாரத்தை நம்ம ஆரம்பிக்கணும்னா 4வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்திலேருந்து துவங்கினா தான் அதனுடைய தொடர்ச்சி நமக்கு கிடைக்கும். 4வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுது: ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று சொல்லி, வேதத்திலிருந்து போதிக்கப்படுகிற சத்தியத்தில் மறக்கப்பட்ட அல்லது அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரு பகுதி உண்டுன்னு சொன்னால் அது இந்த வசனம்தான். இந்த வசனம் என்ன சொல்லுது? பாவம்னா என்னன்னு கேட்டோம்னு சொன்னாக்க, தீமையான காரியங்களை செய்கிறது, செய்யாதேன்னு சொன்ன காரியத்தை மீறி செய்கிறது, செய்யக்கூடாததை செய்கிறது, இதெல்லாம் பாவம் என்று சொல்லி வகையறுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வகையான பாவம் இருக்குது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. என்ன பாவமா இது? ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று சொல்லி, இப்படி ஒரு விதமான பாவத்தை பற்றி வேதம் பேசுது. ஆனால் அதை பற்றி அதிகமாக போதிக்கப்பட்டு நம்ம பார்த்துருக்க முடியாது. இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் இருக்குமே ஒழிய, செய்ய வேண்டியதை செய்யாமல் போகிறது கூட பாவம் என்று சொல்லி கருதப்படும், அது நியாய தீர்ப்பில் வந்து நிற்கும் என்று சொல்லி யாரும் சொல்கிறது இல்லை நார்மலாக. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலேயே ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு வந்துடுறார். ஆதியாகமம் 4:7 காயின் இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு: நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். ஸோ பாவம் வந்து படுத்திருக்கிறதுக்கு, நமக்கு பாவம் உண்டாகிறதுக்கு நாம் தீமை செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. நன்மையை செய்யாமல் போனாலே அதுவே தேவனுடைய பார்வையில் பாவமாக இருக்கும். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? அது எப்படி நம்ம தீமை செய்யாமல் நன்மை செய்ததை கூட செய்யாமல் போகிறத ஆண்டவர் எப்படி பாவம்னு எடுத்துக்கொள்கிறாருன்னு சொன்னால், நம்முடைய சட்டத்தின்படியே ஒரு குற்றம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குற்றத்தை செய்கிறவர் குற்றவாளி, அது அண்டர்ஸ்டுட். ஆனால் அந்த குற்றத்தை தடுத்திருக்கக்கூடிய நபராய் நான் இருந்து நான் தடுக்காமல் போனேன்னா நானும் குற்றவாளி. ஏன்? அவன் அந்த குற்றத்தை செய்த குற்றவாளி, நான் அந்த குற்றத்தை தடுத்திருக்கக்கூடியவன் தடுக்காமல் போனதுனால அது என் மேலே குற்றமாக வருது. நம்முடைய நாட்டு சட்டத்தின்படி அது அப்படி தான். அது ஆக்ட் ஆஃப் கமிஷன், இது ஆக்ட் ஆஃப் ஒமிஷன். அது செய்தது, இது செய்ய வேண்டியதை செய்ய தவறினது. ஸோ இது மனுஷ சட்டத்தின்படியே தவறாக இருக்கும்போது தேவனுடைய பார்வையிலையும் செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் போகிறது பாவமாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் போயிட்டோம்னா அது ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அது விட்டு போன ஒரு காரியமாக நம்ம கடந்து போகிறதா இல்லை. ஆண்டவர் அதை பாவமாக அக்கௌண்ட் பண்ணும்போது அது ரொம்ப ரிஸ்க். செய்ய வேண்டிய நன்மையை நம்ம செய்கிறவர்களாக இருக்கணும். இப்போ இந்த கான்டெக்ஸ்ட் எதில் வருதுன்னு சொன்னால், நன்மை செய்யணும்னு சொல்லும்போது நன்மை செய்கிறதற்கு அதற்குண்டான வல்லமையும் பலமும் இருக்கிறவங்களால தான் நன்மை செய்ய முடியும். எனக்கு நன்மை செய்யணும்னு ஆசை இருக்கலாம், ஆனால் அதுக்குண்டான இது இருந்தால் தான் என்னால் அதை செய்ய முடியும் இல்லையா? யாருக்காவது இப்போ படிக்க வைக்கணும்னு ஆசைப்படலாம், படிக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கணும்? காசு இருக்கணும். என்னால் இருந்ததுன்னா தான் அதை செய்ய முடியும். ஆசை நிறையா இருக்கலாம், ஆனால் அதுக்கேற்ற ரிசோர்ஸஸ் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். யாக்கோபு உலகத்தில் ஆண்டவர் ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லி சிலரை வைத்திருக்கிறார். அந்த ஐஸ்வர்யவான்கள் நன்மை செய்ய ஏதுவானவர்கள், அவங்களால செய்ய முடியும், அவங்க அந்த நன்மையை செய்யணும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனால் செய்ய வேண்டிய நன்மையை அவர்கள் செய்யாமல் போகிறார்கள் என்று சொல்லி, இது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற தீமைகளில் ஒன்று என்று சொல்லி அதை அடையாளப்படுத்தி அடுத்த 6 வசனங்களை அதுக்காக பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்துக்குள்ளே வந்தோம் சொன்னால், முதல் 6 வசனங்கள் ஐஸ்வர்யவான்களை பற்றி பேசுகிற வசனங்களாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இது எந்த ஐஸ்வர்யவானை பற்றி பேசுகிறாரு, அதாவது விசுவாசியை பற்றி பேசுகிறாரா அல்லது உலகத்தில் இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறாரா தெரியணும்னு சொன்னாக்க, முதல் வசனம் ஆரம்பிக்கும் போது என்னென்ன ஆரம்பிக்குது?
ஐஸ்வர்யவான்களேன்னு சொல்லி ஐஸ்வர்யவான்களை பார்த்து பேசுகிற வசனமாயிரு. அந்த பகுதி 6 வசனம் முடிஞ்சோடனே 7வது வசனம் என்னன்னு துவங்குது? இப்படி இருக்க சகோதரரே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. அப்படின்னா யாரை பற்றி பேசுது? விசுவாசத்தில் சகோதரராக இருக்கிறவங்கள பார்த்து பேசுது. இப்போது ஐஸ்வர்யவான்கள்னு பேசும்போது பொதுவாக, அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்கன்னு இல்லை, பொதுவாக ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவங்கள பற்றி பேசுகிற வார்த்தை. இந்த 5வது அதிகாரம் முதல் வசனம் ஆரம்பிக்கும் போது, ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள் என்று சொல்கிறான். நல்ல வார்த்தை இல்லை, ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறத பார்க்குறோம். ஐஸ்வர்யவான்களே உங்கள் மேல் ஒரு நிர்பந்தங்களின் நிமித்தம் நீங்கள் அலறி அழுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் ஏறக்குறைய இதே டோனில் இதே வார்த்தையை பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24வது வசனம். லூக்கா 6:24. ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அங்கே ஆண்டவரும் ஐஸ்வர்யவான்களை பார்த்து பேசும்போது உங்களுக்கு ஐயோன்னு சொல்கிறார். இங்கே யாக்கோபு சொல்லும்போது சொன்னால் உங்கள் மேல் நிர்பந்தம் வரப்போது அந்த நிமித்தம் நீங்கள் அலறி அழுங்கன்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாக எல்லாருக்கும் தான் கஷ்டம் வரும், எல்லார் வீட்லேயும் தான் பிரச்சனை இருக்கும். நமக்கு ஒரு சைஸில் பிரச்சனை இருந்தால் இன்னொருத்தருக்கு இன்னொரு சைஸில் பிரச்சனை இருக்கும். ஒவ்வொருத்தர் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கிறாங்களோ அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அவங்கவுங்க சந்திப்பாங்க. நமக்கு சில லட்சங்கள்ல இருந்தால் அவங்களுக்கு சில கோடிகளில் இருக்கும். அந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். என்ன இருந்தாலும் சரி, உலகத்தில் வருகிற நெருக்கங்களில் மிக குறைவாய் பாதிக்கப்படுகிறது யார், எந்த வர்க்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மேல் மட்டத்தில் இருக்கிற இந்த ஐஸ்வர்யவான்கள் தான் மிக குறைவாய் பாதிக்கப்படுவாங்க. நடுத்தர வர்க்கம் அதிகமாக அடி வாங்குவாங்க, கீழே இருக்கிறவங்க ரொம்ப அடி வாங்குவாங்க. அவங்களுக்கு எல்லாமே பிரச்சனையாக இருக்கும். இந்த மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை வந்தால் கூட அவங்க அதை ஈஸியாக சமாளித்து போவாங்க. இதை உங்களுக்கு கிளியராக நீங்கள் உங்கள் மைண்டை ஃப்ரெஷ் பண்ணி காமிக்கணும்னு சொன்னால், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோவிட் லாக்டவுன் வந்தது. ஒரு 3-4 மாதத்துக்கு எல்லா தொழில்களும் முடங்குச்சு, எல்லாருடைய வேலைகள் வருமானம் எல்லாமே பாதிக்கப்பட்டது. இப்போ இந்த பாதிப்பு இதனால் அடிபட்டவங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கிறவங்களும் நடுவில் இருக்கிறவங்களும் தான். மேலே இருக்கிறவங்க நஷ்டம் வராமல் இல்லை, நஷ்டம் வந்தது, ஆனால் அவங்களுக்கு அதனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ 2 கடை எடுத்து அந்த 2 கடையில் டிஃபனும் லஞ்சும் போட்டு ஓஹோன்னு நடத்திட்டு இருந்த ஒருத்தர், நல்லா பண்ணிகிட்டு இருந்தவர், லாக்டவுன் திடீர்னு அனௌன்ஸ் ஆச்சு. லாக்டவுன் அனௌன்ஸ் ஆனோன்னு அந்த 4 மாதத்துக்கு வாடகை கொடுக்க முடியாமல் அந்த ஓனர் அவரை காலி பண்ண சொல்லிட்டார். போட்ட முதலீடெல்லாம் போயிடுச்சு. இப்போது இன்னொரு கடை வாடகைக்கு எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இல்லை கையில். அதனால் தள்ளு வண்டியில் வச்சு சமைச்சி கொண்டு வந்து காலேஜுக்கு போயிட்டு பொண்ணு அங்கே நிற்குது ரோட்டில். போலீஸ்காரனுக்கு பதில் சொல்லணும், எல்லாத்துக்கும் இது பண்ணணும், ரோட்டில் நின்று வியாபாரம் பண்ணாங்க. கோவிட் லாக்டவுன் அவ்வளோ பெரிய மாற்றத்தை குடும்பங்களில் ஏற்படுத்துச்சு. டாக்ஸி ஓட்டிருக்காங்க, சொந்தமாக பணத்தை போட்டு டிரைவராக இருந்து இவங்க வண்டி ஓட்டியிருக்கிறாங்க. அதில் வரதை வச்சு நம்ம இஎம்ஐ அடைச்சிடலான்னு பிளான் பண்ணி தான் ஓட்டினாங்க. அவ்வளோ பேருமே வண்டியை கொடுத்துட்டு வெறும் டிரைவராக போனவங்க ஏராளமான பேரை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதே லாக்டவுன் அந்த பெரிய பணக்காரங்களை யாரையுமே பெரிய அளவில் ஒன்றும் நஷ்டம்லாம் இருந்தது, அதை இல்லைன்னு சொல்ல, ஆனால் அது அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அதை அவங்க தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதுதான் உலக நியதி. இங்கேன்னு இல்லை, எங்கே போனாலும் அப்படி தான். இது உலக நியதியாக இருந்தாலும் இந்த உலகத்துக்கே ஒரு முடிவு வரப்போகுது. வேதம் திரும்ப 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 இந்த உலகத்தை பற்றி பேசுகிறத விட இந்த உலகத்துக்கு முடிவு வர்றதை பற்றி தான் பேசி அதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறதே வேலையாக வச்சுருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம வாசிக்கிற இந்த பகுதியிலையும் ஐஸ்வர்யவான்களே உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள்னு சொன்னால் அவங்க அலறி அழுகிற அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே வரப்போகிறது இல்லை.
எல்லாம் இடிஞ்சு கீழே விழுந்தா கூட அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவங்களுடைய சொத்து வேறு ஏதாவது இடத்துல இருக்கும், அவங்க எப்படி இருந்தாலும் சமாளிச்சுக்குவாங்க, அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது பாருங்க. அப்போ இந்த நியதி மாறப்போகுது. அன்னைக்கு இவங்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ 2வது 3வது வசனத்தில், உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாக இருந்தது, அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். சாட்சியாக இருந்து அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களில் பொக்கிஷத்தை சேர்த்தீர்களே. அந்த கடைசி நாட்கள் என்கிற வார்த்தை வருதுன்றதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அப்போ என்ன கான்டெக்ஸ்டில் பேசுகிறான்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ இருக்கிற நீதியை பொறுத்து இல்லை, இப்போ இருக்கிறதுல அவங்க சௌக்கியமாக இருக்கிறாங்க, ஒரு குறை கிடையாது, எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம். ஆனால் அந்த கடைசி நாள் வருது பாருங்கள், அங்கே தான் இவங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். இப்போது சாலமோன் பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தான்னு நமக்கு தெரியும். சாலமோன் இந்த ஐஸ்வர்யவான்களை பற்றி சொல்லும்போது நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 2வது வசனத்தில், நீதிமொழிகள் 10:2, அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். இப்போ அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது இந்த உலகத்தில். ஏன்? டி நகரில் அவ்வளோ பெரிய நகை கடைங்கள்லாம் இருக்குது. யாரை நம்பி நகை கடை வச்சுருக்கான்னு நினச்சிருக்கீங்க? நம்ம கிராமமாக சேர்க்குறோமே, நம்மளை நம்பி அவன் வச்சுருக்கிறான்? இல்லை. அநியாயத்தின் திரவியங்கள் அங்கே கிலோ கணக்கில் வாங்கிறதுக்கு வந்து நிற்குது. அவங்கள நம்பி தான் அது இருக்குது இல்லையா? ஸோ அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாதுன்னு இந்த உலகத்தில் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நாள் வருது, அன்னைக்கு எத்தனை கோடி சேர்த்து வச்சுருந்தாலும் அது அவங்கள காப்பாற்றாது. ஆனால் நீதி என்ன செய்யுமா? அன்னைக்கு மரணத்தில் நின்று அவங்கள விடுவிக்கும் என்று சொல்லி சாலமோன் சொல்லும். 11வது அதிகாரம் 4வது வசனம், 11:4, கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. ஒரு நாள் வரப்போகுது, அந்த நாளுக்கு பேரே கோபாக்கினை நாள். அன்னைக்கு ஐஸ்வர்யம் உதவாது. இன்னைக்கு எல்லாத்துக்கும் உதவும், அது இருந்தால் போதும், உலகமே நமக்கு சலாம் அடிக்கும். அப்படி இருக்கிற அந்த ஐஸ்வர்யம் அன்னைக்கு வரும்போது உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வாசித்த வசனத்தில் பொன்னும் வெள்ளியும் என்ன பண்ணப்படும் சொல்லியிருக்கு? துரு பிடிக்கும்னு சொல்லியிருக்கு. எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்க பொன்னும் வெள்ளியும் துரு பிடிக்கும்னு? அது துரு பிடிக்காததுனால தான் அதுக்கு விலையே. அந்த உலோகங்கள் துரு பிடிக்காது, பொன்னும் வெள்ளியும் துரு பிடிக்காது. ஆனால் நித்தியமான பொக்கிஷங்களோட பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் மரியாதை என்னவா? துரு பிடிச்ச ஒரு பொருளுக்கு இருக்கிற மரியாதை அவ்வளவுதான். நீ சேர்த்து வச்சிருக்கல, அது துரு பிடிக்கும். அந்த துரு உனக்கு உன்னுடைய மாம்சத்தை திங்கிறதா இருக்கும்னு சொல்கிறேன். அதை வச்சுட்டு ஒன்றுமே செய்ய முடியாது, அதை தூக்கி ரோட்டில் கொண்டு வரலாம், ஒன்றுமே பிரயோஜனப்படாது. இப்போது இந்த அழிந்து போகக்கூடிய இந்த பொருட்களுக்காக இன்னைக்கு யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், எந்த அநியாயம் செய்தாலும் பரவாயில்லை, இதை சேர்த்தா போதும்னு சொல்லி ஒரு ஓட்டத்தில் ஒரு வேகத்தில் ஓடுறதை பார்க்க. ஏன்னா அது சாதிக்குது, அதை வச்சு என்ன வேணால் செய்யலாம் அந்த உலகத்தில். அப்போ அதை நம்பி அதுக்காக தேடி செய்கிறாங்க இல்லை, அவங்க செய்கிற அநியாயங்களை பட்டியல் போடுறான் 4லேருந்து 6 வரைக்கும். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் எடுக்கிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளிலே நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. இது இவங்களுடைய செயல்பாடு. ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறதுக்காக ஐஸ்வர்யத்தை அடைஞ்சா போதும்னு சொல்லி ஒரு மனப்பான்மையோட ஐஸ்வர்யத்தை சேர்த்து ஐஸ்வர்யத்தில் உழன்று கொண்டு இருக்கிறவங்க எப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறாங்களா? சம்பிரமமாய் வாழ்கிறாங்களா? சம்பிரமமாய் வாழ்கிறதுன்னு சொன்னாக்க துன்மார்க்கமாக வாழ்கிறதுன்னு நினைத்து கொள்ளக்கூடாது.
நம்ம சாதாரண செருப்பும் போடலாம், ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்குள்ளே செருப்பும் போடலாம். அதே இது பல 1000 ரூபாய் மதிப்புள்ள செருப்பும் போடலாம். இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? 2 செருப்பு தானே. நம்மளால் அதை வாங்க முடியாது, நம்முடைய தகுதிக்கு நம்மளால் இதை தான் வாங்க முடியும். அவங்களால அதையும் வாங்க முடியும், அதில் நிறையா வகையும் வாங்கி வைக்க முடியும். அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்தையும் வாங்கி அனுபவிக்கிறாங்க. அதுக்கு பேர் என்னது? சம்பிரமமாய் வாழுகிறது. சுகபோகத்தில் உழன்று இருக்கிறாங்களாம். அதாவது உட்கார்ற நாற்காலி கூட இப்படிப்பட்ட நாற்காலியாக இருக்கணுன்றது வேற, அது இவ்வளவு அதாவது என்ன சொல்கிறது, அவ்வளோ காஸ்ட்லியானதாக இருக்கணும்னு அதுக்காக செய்கிறதுன்றது வேற. சாப்பாடு கூட எப்படி சாப்பிட்றாங்களாம்? கொளுத்தவைகளை அடிக்கிற நாளில் சாப்பிட்றது போல் சாப்பிட்றாங்களாம். கொளுத்தவைகளை அடிக்கிறது என்னது? விருந்து பண்ணும்போது தான் கொளுத்தவைகளே அடிப்பாங்க. இவன் 3 வேளை சாப்பாடு எப்படி இருக்குதா அந்த ஸ்டாண்டர்டில் சாப்பிட்றாங்க. சும்மா சாப்பிட்றதுக்காக இல்லை, சாப்பிட்டாலும் இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லி. ஆனால் அதுக்காக அவன் சக மனுஷனை நடத்துகிற விதம் என்னது? நியாயம், அநியாயம், நீதி இதெல்லாம் கணக்கிலே வராது. அவன் நீதிமான் இல்லை, அதெல்லாம் கணக்கில். தான் வசதி, தனக்கு தன்னுடையது, தனக்கு லாபம், இதுதான். அந்த சுய நலம்தான் அவங்களுடைய லைஃபினுடைய சென்டரு. இப்போ இது இவங்களுக்கு இந்த லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்கள கொண்டு போகிற ஒரு காரியம். இது உலகத்தில் இருக்கிற தீமையில் ஒன்று. இதை நம்மளால் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. இது அப்படி தான் இருக்கும், கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இந்த தீமை நடுவில் நாம் இருக்கிறோம். நம்மை பார்த்து இப்போ 7வது வசனத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னு சொல்கிறான்? இப்படி இருக்க சகோதரரே என்று சொல்லி, இப்படி இருக்க சகோதரரே என்று சொல்லி ஆரம்பித்து 7லேருந்து 11 வரைக்கும் ஒரு சின்ன அட்வைஸ் இருக்குது. இந்த அட்வைஸ் ஆக்சுவலாக இந்த தீமை இப்படி இருக்குது, இந்த தீமையை உங்களால் மாற்ற முடியாது. அந்த தீமையை நீங்கள் என்ன செய்யலாம்? சகிக்கணும் என்று சொல்லி வேதம் சொல்லும். அதுதான் இதனுடைய தீமை. இந்த தீமையை மாற்ற முடியாது. இப்போ நம்ம போராட்டத்தில் இறங்கி ஐஸ்வர்யவானெல்லாம் தரித்திரனுக்கு கொடுக்கணும், அவனோட இதெல்லாம் கொளுத்தணும், எல்லாரையும் ஒன்றா ஆக்கணும்னு சொல்லி சோஷியலிச தத்துவம் பேசிக்கிட்டு, கம்யூனிசம் பேசிக்கிட்டு நம்ம இறங்க முடியாது. அது அப்படி தான் இருக்கும். இப்போ இதன் மத்தியில் நாம் விசுவாசிகளாய் ஜீவிக்கிறது, இதை சகித்து ஜீவிக்கணும் என்று சொல்லி வேதம் போதை. இது 5வது அதிகாரம். முதல் அதிகாரத்தில் என்ன சொன்னாப்புல? நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது என்னத்தை கடைப்பிடிக்கணுமா? பொறுமையை கடைப்பிடிக்கணுமா? அப்படி பொறுமையை கடைப்பிடிச்சிங்கன்னா அது என்னத்தை உண்டாகுமா? பரிபூரணத்தை உண்டாகுமா? அந்த சோதனை அந்த பொறுமையை உண்டாக்கி, பொறுமையை நீங்கள் சோதனையினால் பொறுமையை கடைப்பிடிக்கிறதுனால நீங்கள் பரிபூர்ணம் அடைகிறதுனால நீங்கள் அந்த சோதனை நிமித்தம் என்ன செய்யணுமா? சந்தோஷப்படணும்னு சொல்லி முதல் அதிகாரத்தில் நம்ம அப்படி தான் பார்த்தோம். இப்போ 5வது அதிகாரத்தில் வரும்போது மறுபடியும் சகிக்கிறத பற்றி தான் சொல்லியிருக்கு. யாக்கோபு என்ன சொல்கிறான்றதுக்கு முன்னால் கர்த்தர் இதை பற்றி என்ன சொன்னார்னு பார்த்தோம்னா, இது இந்த டீச்சிங் எப்படி வருதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. கர்த்தர் நம்ம மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது மத்திய 5வது அதிகாரம் 39லேருந்து 42 வரைக்கும், மத்திய 5:39லேருந்து 42 வரைக்கும், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இதுதான் ஆண்டவருடைய பிரின்சிபிள். தீமையோட எதிர்த்து நிற்க வேண்டாம்னா தீமையை என்ன செய்யணும்? சகிக்கணும், ஃபேஸ் பண்ணணும். தீமையை சகிக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்கிறார். ஒருவன் உன்னை வலது கரத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தையும் திருப்பி கொடு. ஒருவன் வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவனோட 2 மைல் தூரம் நடந்து போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே என்று சொல்லி அந்த வசனங்களில் அவர் சொல்கிறார். இப்போ யாக்கோபு என்ன சொல்லுகிறான்றது வந்தோம்னு சொன்னால், யாக்கோபு 5:7-8 வசனங்களில், இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். ஐஸ்வர்யவான்கள் அப்படி இருந்து அப்படி செயல்படுறாங்க. நீங்கள் அவங்கள எதிர்த்து எதுவும் காரியம் செய்கிறதுக்கெல்லாம் நீங்கள் இறங்கிறதுக்காக
ஆலோசனை இல்லை. ஆலோசனை என்னது? இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் நாள் என்று சொல்லி ஒரு நாள் இருக்கு. அந்த நாள் வரப்போகுது. அந்த நாள் வரைக்கும் நீங்களும் நான் என்ன செய்யணுமா? நீடிய பொறுமையாயிருங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறான்? இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். மறுபடியும் கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். கடைசி நாளில் ஐஸ்வர்யத்தை சேர்த்தீர்களேன்னு சொல்லி அங்கே சொல்லிட்டு இங்கே 3 தடவை வருது. கர்த்தர் வருமளமும்னு ஒரு வார்த்தை, கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்குன்னு இன்னொரு வார்த்தை, இதோ நியாயாதிபதி வாசல் அருகே நிற்கிறார் என்கிற ஒரு வார்த்தை. ஸோ 4 தடவை இந்த சின்ன வேத பகுதியில் கர்த்தருடைய வருகையை பற்றியும் அது ரொம்ப மிகவும் சீக்கிரமாக இருக்குன்றதை பற்றியும் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் நம்ம ஒரு காரியம் ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னு சொன்னால், முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் கர்த்தருடைய வருகை உடனடியாக சம்பவிக்க போகுது, தங்களுடைய நாட்களில் தங்கள் கண்களால் அதை பார்க்க போகிறோம் என்கிற நம்பிக்கையிலையும் விசுவாசத்திலையும் தான் காலடி எடுத்து வச்சு நடந்தாங்கன்னு நம்ம சில வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அது அவங்க நினைத்தது போல அப்படி நடக்காததுனால அவர்கள் சில காரியங்களை கற்றுக்கொண்டு கர்த்தர் நமக்கு டைம் சொல்லலைங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம கிளியராக பார்க்கணும்னு சொன்னால், பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனம், 1 கொரிந்தியர் 15:51, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. யார்கிட்ட சொல்கிறான்? அவன் டைமில் அவனோட இருக்கிறவங்களுக்கு சொல்கிறான், ஷேர் பண்ணுறான். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஃப்யூச்சர் டென்ஸில் பேசாமல் இப்போ இவங்களுடைய லைஃப் டைமில் நடக்க போகிற ஒரு சம்பவத்தை பற்றி எதிர்பார்ப்போட பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு இன்னும் வேத ஆதாரம் வேணும்னு சொன்னால், அப்போஸ்தலர் போதிக்க ஆரம்பித்தாங்கல்ல எருசலேமில், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் இதிலெல்லாம் அவங்க போதிக்க ஆரம்பித்தாங்கல்ல, அந்த போதனையினுடைய விளைவாய் 10,000 பேர் சேர்ந்து அவங்க என்ன செஞ்சாங்களாம்? அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 34-35 வசனங்கள், அப்போஸ்தலர் 4:34-35, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. எதுக்கு வீடு வாசல்லாம் விற்றுட்டு வரணும்? நம்ம போக போகிறோம், இனிமேல் இங்கே இருக்க போகிறதில்ல, எல்லாத்தையும் விற்றுட்டு கொண்டாந்து வைக்கிற அளவுக்கு அவங்க எதிர்பார்ப்பு தங்கள் நாட்களில் தங்கள் கண்களாலேயே கர்த்தருடைய வருகை பார்க்க போகிறோம் என்கிற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அவங்களுடைய விசுவாசம் இருந்தது. இதை மைண்டில் வச்சுக்குவோம். இப்போ யாக்கோபு இந்த சின்ன ஒரு 4 வசன கேப்பில் 4 முறை கர்த்தருடைய வருகை இதோ வாசப்படியிலே வந்திருக்கிறாருன்னு அதனுடைய தீவிரமாக அவர் வந்துடுறாருன்ற மாதிரி அவன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ 9லேருந்து 11 வரைக்கும் உள்ள வசனங்களில், என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினால் பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்து கொள்ளுங்கள். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. இப்போ கர்த்தருடைய வருகையின் நாள் மட்டும் நாம் இந்த சூழ்நிலையில் நீடிய பொறுமையோடு இருந்து இதை சகித்து கடந்து போகணும் என்கிறது உபதேசம். இப்போ இந்த நீடிய பொறுமைக்கு எக்ஸாம்பிள் எதை எடுத்துக்கணுமா? திருஷ்டாந்தமாக யாரை எடுத்துக்கணுமா? எடுத்துக்கணும். நார்மலாக எலியா தீர்க்கதரிசி, எசேக்கியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசின்னு எடுத்தோம்னா அவர்களை எதுக்கு திருஷ்டாந்தமாக எடுத்துக்குவோம்? அவர்களுடைய வல்லமையான ஊழியங்களுக்கு திருஷ்டாந்தமாக எடுத்துக்குவோம். அவங்களுடைய சாதனையாக அவங்க செஞ்ச பெரிய பெரிய காரியங்கள் இருக்குல்ல,
எலியாவின் தேவன் நம் தேவன் என்ன பாட்டு பாடுறோம்? எலியா அக்னி இறக்குனா, எலியா கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஜனங்களை சொல்ல வச்சான். எலியாவின் வல்லமையான ஊழியத்தை பற்றி, வல்லமையை பற்றியும் சாதனைகளை பற்றியும் தான் நம்ம திருஷ்டாந்தமாக எடுத்துக்குவோம். ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை எதுக்கு திருஷ்டாந்தமாக எடுத்துக்க சொல்லுது? துன்பப்படுதலுக்கு எடுத்துக்க சொல்லுது. துன்பப்படுத்துதலுக்கு இல்லை. துன்பப்படுத்துதல் வேற, துன்பப்படுதல் வேற. துன்பப்படுத்துதல் மாமியார் செய்கிறது, துன்பப்படுதல் மருமக அனுபவிக்கிறது. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸி அது. ஸோ இவங்க கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எதுக்கு திருஷ்டாந்தமாக வைக்கணுமா? நம்ம பழைய ஏற்பாட்டில் எந்த தீர்க்கதரிசியை வாசித்தாலும் அவங்க என்னென்ன துன்பப்பட்டாங்கன்னு கவனிக்கணும். அந்த துன்பப்படுதலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ பொறுமையாக இருந்து எப்படி தான் அதை செஞ்சாங்கன்றது, அந்த பொறுமை அப்போ தான் நமக்கு தெரிய வரும். இப்போ கர்த்தருடைய வேலையை செய்கிறதுன்றதுக்கு ஆசைப்படுறது வேறு, கர்த்தருடைய வழியில் நடக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு வேறு. அதுக்கு உண்டான விலை என்னங்கிறத கவனிக்கிறது இல்லை. என்னவோ சொகுசாக கர்த்தர் நம்மளை தாளாட்டியே கொண்டு போயிடுவாருன்னு நினச்சி அதில் இறங்கி அதுக்கப்புறமா திகைச்சு போய் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லை. நமக்கு முன்னாடி போனவங்க அப்படி தான் போயிருக்காங்க. அவங்க துன்பப்படுதலுக்கும் பொறுமைக்கும் ஆளை பார்க்கணும்னா கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை பார்த்தா தெரியுமா. யோபுவை பற்றி ஒரு வார்த்தை வந்துச்சு. யோபு என்னன்னு சொல்லியிருக்கிறான்? யோபுவின் பொறுமையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோமேன்னு சொல்கிறான். பழைய ஏற்பாட்டில் யோபுவின் புஸ்தகத்தை தவிர புதிய ஏற்பாட்டில் யோபுன்ற வார்த்தை இங்கே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மென்ஷன். ஸோ இந்த வசனம் அந்த வகையில் ஒரு ஸ்பெஷல். ஸோ இந்த வசனத்தை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் கூட யோபுவின் புஸ்தகத்தை ரெஃபர் பண்ணி அவங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்போது யோபுவின் புஸ்தகம் கர்த்தருடைய வசனத்தில் ஒரு, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட புஸ்தகங்களில் ஒரு புஸ்தகம் என்று சொல்லி நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். பைபிள்லேயே எழுதப்பட்ட முதல் புஸ்தகம் யோபுவின் புஸ்தகம் தான். ஆதி ஆகமத்துக்கு முன்னாடியே யோபுவின் புஸ்தகம் எழுதப்பட்டதான் வரலாறு. ஸோ இப்போது யோபுவின் புஸ்தகம் சரித்திரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டதுங்கிறது யாக்கோபு இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறத வச்சு நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். யோபுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்க, யோபுவின் புஸ்தகத்தெல்லாம் படிக்கிறீங்க, அதில் என்னத்தை கவனிக்கிறீங்கன்னு கேட்குறேன். என்னத்தை கவனிக்கிறீங்க? அதில் கர்த்தருடைய செயலின் முடிவை காண்கிறீர்களாம். சரி, கர்த்தருடைய காரியங்கள் எப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் எதுவுமே எப்படி முடியுதுன்னு கவனிக்கணும். யோபுக்கிட்ட அவர் என்ன பேசினார், அவங்க என்ன ஆசீர்வதிச்சார், எப்படி நடத்தினார், அந்த கதை, அப்புறமா யோபு என்ன பேசினா வச்சா, அதெல்லாம் வேண்டாம். இந்த கடைசி அதிகாரத்துக்கு வந்தோம்னா கர்த்தருடைய செயலின் முடிவு தெரியுமா? அந்த முடிவில் என்ன தெரியுதா? கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாருன்னு சொல்லி அந்த யோபுவினுடைய மொத்த சரித்திரத்தை வாசிக்கும் போது அவருடைய செயலின் முடிவை பார்க்கும்போது தெரிய வரும். இப்போது இந்த ஐஸ்வர்யவான்கள் இந்த மாதிரி ஒரு தீமையான ஒரு சூழ்நிலையில் நம்மை வச்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு ஒன்றும் இதுலேருந்து விடிவு காலமாக நம்ம வெளியே எஸ்கேப் ஆகி வர்றதுக்கு ஒன்றும் வழி இல்லைங்கிற அந்த சூழ்நிலையில் இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தருடைய நாள் வரும் மட்டும் எப்படி இருக்கணும்? நீடிய பொறுமையாக இருங்க. உங்களுக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகள் கூட அப்படி பொறுமையோட துன்பப்பட்டு தான் கடந்து போனாங்க. இதன் வழியாக நீங்கள் நடந்து போகும்போது கர்த்தருடைய செயலின் முடிவை நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் கர்த்தர் உருக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவருங்கிறத நிச்சயமாக நீங்களும் உங்கள் லைஃப்பில் அனுபவிப்பீங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 2 பகுதி முடிஞ்சதுக்கப்புறம் 12வது வசனத்தில் இருந்து ஒரு சில காரியங்களை போதிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். 12வது வசனம், விசேஷமாக என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறு எந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். இது எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்? இதுவும் கர்த்தருடைய மலை பிரசங்கத்தில் உள்ள ஒரு வார்த்தை.
ஆண்டவரும் சொல்கிறார், உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் ஆணையிடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எது பேர்லேயும் ஆணையிடக்கூடாது. என்ன செய்யணும்? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். மத்தேயு 5வது அதிகாரம் 34லேருந்து 37 வரைக்கும் உள்ள வசனங்களில் இது இருக்குது. ஸோ இந்த பொய் பேசுகிறது, பித்தலாட்டம் பண்ணுறது, அல்லது மாய்மாலம் பண்ணுறது, மற்றவனை வஞ்சிக்கிறது, சூழ்நிலைக்கு ஏற்ப பேசிட்டு போகிறது, இந்த கதைலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற தேவன் என்கிறத நாம் உணர்ந்து அந்த பயத்தோட உள்ளதுன்னா உள்ளது, இல்லதுன்னா இல்லதுன்னு சொல்ல தேவ பிள்ளைகளாக இருக்கிறது அவசியம். இப்போ 13லேருந்து 3 காரியங்களை சொல்கிறாப்புல. துன்பப்பட்டால் என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருந்தால் என்ன செய்யணும்? வியாதிப்பட்டால் என்ன செய்யணும்? 13வது வசனம், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாடவும் கடவன். இப்போ இந்த துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்கிறது ஆண்டவரும் மலை பிரசங்கத்தில் சொன்ன காரியம்தான். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம் என்ன இருக்குது? மத்தேயு 5:44, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள்னு ஆண்டவர் சொன்னார். ஸோ துன்பப்படுத்தணும் இருக்கும்போது தான் நமக்கு என்ன வருது? துன்பம் வருது. அப்போ நம்ம துன்பப்படும் போது நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இதை தான் யாக்கோபும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சந்தோஷமாக இருந்தால் சொல்லவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாட தான் போகிறோம். இல்லை, சந்தோஷமாக இருக்கிறோம், சங்கீதம் பாட கடவன், அது சொல்ல வேண்டியதே இல்லை, நார்மலாக நாம் செய்கிற காரியம். 14லேருந்து 16 வரைக்கும் ஒரு முக்கியமான காரியம் வருது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டா என்ன செய்யணும்னு சொல்லி சொல்கிறான். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் என்ன செய்யணுமா? சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் ஆஸ்பத்திரிக்கு போகாதிருங்கள். என்ன செய்யணும்? இல்லை, அதை நீங்கள் பூசக்கூடாது. சபையின் மூப்பர்களை வரவழைக்கணும். அவங்க ஜெபம் பண்ணி என்ன பூசணும். அப்போ அவங்க ஜெபம் பண்ணும்போது சுகமடையும். இப்படி தான் வசனம் சொல்லுது. நெக்ஸ்ட் டைம் டாக்டர்லாம் போகிற வேலை வச்சிக்கக்கூடாது. அப்படியா? சரி, வசனம் சத்தியம் தானே, கரெக்டாக தானே சொல்லியிருக்கணும். அது கரெக்டாக தான் சொல்லுது. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாங்க. அவர் கர்த்தருடைய நாமத்தினால் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். சத்தியமா? சத்தியம் இல்லையா? சத்தியம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்கிறது சத்தியம். சத்தியம் அல்லாதது என்னன்னு சொன்னால், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சித்தே தீரும் என்கிறது. ரெண்டுத்துக்கும் லைட்டாக தான் வித்தியாசம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்கிறது சத்தியம். ஆனால் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சித்தே தீரும் என்கிறது அடிஷன். அது ஆண்டவர் சொல்லாததை நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் நம்மளாவே எடுத்துக்கிறோம். அது அப்படி இல்லை. அப்படி நம்ம அதை எப்படி தப்பாக அப்படி எடுத்துக்கிறோம், அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்னா, நான் இன்னொரு வசனம் கோட் பண்ணுறேன். அப்போது அதையும் இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 13:25. நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும். 2 ஸ்டேட்மெண்ட். யார் திருப்தியாக புசிக்கிறாங்க? நீதிமான் திருப்தியாக புசிக்கிறாங்க. யாருடைய வயிறு பசித்திருக்கும்? துன்மார்க்கருடைய வயிறு பசித்திருக்கும். இப்போது பூமியில் நீதிமான்களாக இருக்கிறவங்க அத்தனை பேருமே நிச்சயமாய் திருப்தியாக தான் புசிப்பாங்கன்னு நான் இந்த வசனத்தை கொண்டு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. நீதிமான் திருப்தியாக
புசிக்கிறான்னு தான் வசனம் சொல்லுது. அதனால நீதிமானா நீ இருந்தனா நிச்சயமாக உனக்கு ஒரு குறை இருக்காதுன்னு நான் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. ஒருத்தன் பசியாக இருக்கிறான்னா நிச்சயமாக ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறான், துன்மார்க்கமாக இருக்கிறான், அதனால தான் பசியாக இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? அப்போ நான் பசியில் இருந்தேன்னு பவுல் சொல்லும்போது பவுல்கிட்ட என்ன சொல்லணும்? மனம் திரும்ப ஃபஸ்ட்டு, மீதி காரியெல்லாம் அப்புறம் பார்க்கலான்னு சொல்லி பவுலுக்கு சொல்லியிருக்கணும் இல்லையா? ஸோ சத்தியம் எப்படி லைட்டாக ட்விஸ்டானா அது சத்தியம் இல்லைன்னு மாறிடுதுன்னு தெரியுதுங்களா? நீதிமான் திருப்தியாக புசிக்கிறானுங்கிறது உண்மை. அதுக்காக திருப்தியாக புசித்தவங்கெல்லாம் நீதிமான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நீதிமானாக தான் நிச்சயமாக நீ திருப்தியாக தான் புசிப்பேனும் சொல்ல முடியாது. இதுதான் சத்தியம். அதை நான் ஒரு ஸ்டெப் அப்படி கொண்டு போனேன்னா அது சத்தியம் இல்லைன்னு மாறி போகுது. அதே மாதிரி தான் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்கிற லெவல் வரைக்கும் இருக்குது சத்தியம். நிச்சயமாக ரட்சித்து தான் இருக்கும். அப்படின்னா உன்னுடைய ஜெபம் சரியில்லை, உன்னுடைய விசுவாசம் குறைவாக இருக்குது, நீ சந்தேகப்படுற, நீ இன்னும் ஊக்கமாக ஜெபிக்கணும் அப்படின்னு அதுக்கு இன்னும் பின்னாடி எலியாவை பற்றிலாம் வரப்போகுது. எலியாவெல்லாம் கோட் பண்ணிக்கிட்டு நம்ம அங்கே கொண்டு வந்து ஏற்கனவே அவன் சிக்காப்படுத்து கிடக்கிறான். அதில் வேறு அவனுக்கு விசுவாசம் இல்லைன்னு வேறு அவனை இன்னும் கொஞ்சம் வெந்த பூண்டில் வேலை பாய்ச்சிக்கிட்டு அவனை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லாத காரியமாக இருக்கும். சத்தியத்தை சத்தியமாக புரிந்து கொள்ளணும். நீதிமான் திருப்தியாக புசிக்கிறான்னு சொல்லும்போது, துன்மார்கரின் வயிறோ பசித்திருக்கும்னு சொல்லும்போது, அப்போஸ்தலர்கள் எவ்வளோ டைமு பட்னியாக இருந்தாங்கன்னு அவங்களே சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த வசனத்தை நம்ம சேர்த்து பார்க்கும்போது ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச் தான் அதுக்கு கரெக்டுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒருத்தன் வியாதியாக இருந்தால் இது தாங்க ப்ரொசீஜர். என்ன ப்ரொசீஜர்? ஆஸ்பத்திரிக்கு போகிறதெல்லாம் ப்ரொசீஜர் கிடையாது. நாங்கள் வசனத்தின்படி தான் இருப்போம். நாங்கள் சபை மூப்பரை வரவழைச்சி ஜபம் எண்ணெய் பூசி ஜபம் பண்ணி நாங்கள் விடுதலை பெற்றுவோம்னு சொல்லி அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னு கவனிக்கணும். இப்போது பவுல் ஊழியம் செய்யும்போது ரொம்ப வல்லமையாக ஊழியம் செய்தான். எபேசு பட்டணத்தில் அவனுடைய உருமால்களை கொண்டு போய் போட்டோம்னா சுகமடைஞ்சிடுவாங்க. பவுலுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. அதனால் இவனுடைய ஹேண்ட் கர்ச்சீஃபை வாங்கிட்டு போய் அங்கே போட்டாங்கன்னா அவங்க சரியாயிடுறாங்க. அப்படியே ஊழியம் செஞ்சவன் அவனுக்கு ரைட் ஹேண்டாக இருந்தது. அவனுக்கு அடுத்து அந்த ஊழியத்தை எடுத்து நடத்தினது தீமோத்தேயுக்கு உடம்பு சரியில்லை. தீமோத்தேயுக்கு பவுல் ஒரு நிருபத்தை எழுதுனான். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தில் 1 தீமோத்தேயு 5:23 நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள்னு சொன்னான். இப்போ எண்ணெய் பூசுறதை பற்றி பவுல் பேசலை, விசுவாசத்தை பற்றி பேசலை, ஊக்கமான ஜெபத்தை பற்றி பேசலை, உனக்கு பலவீனமாக இருக்கிற இடத்துல கை வச்சுக்கோ நான் இங்கேருந்து ஜெபம் பண்ணுறேன்னு பேசலை. அதுக்கு பதிலாக பவுலுடைய அப்ரோச் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போது பவுலினுடைய கூட இருந்து பவுலுக்கு அப்புறம் அந்த ஊழியத்தை எடுத்து நடத்தின தீமோத்தேயுக்கே என்ன இருக்குது? வியாதி இருக்குது. அப்போ வியாதிகள் எல்லாம் சுகமாகும் ஜெபம் பண்ணனா வியாதியெல்லாம் போயிரும்னு சொல்லுகிறது சம்திங் ராங். நம்ம அந்த ஸ்டாண்டுக்குள்ளே போக முடியாது. வியாதியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, பவுல் பயங்கர வல்லமையாக ஊழியம் செஞ்சான்னு நான் சொன்னேன். இது அப்போஸ்தலர் 19ஆவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் 20ஆவது வசனத்தில் 2 தீமோத்தேயு 4:20 எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்து விட்டான். திரோபீமுவை மிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். திரோபீமுன்றவன் பவுலோட இன்னொரு அசிஸ்டண்ட். அவனுக்கும் சிக்காயிட்டான். பவுல் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கணும்? எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி அவனை எழுப்பி அவனுடைய வேலையை பார்க்க சொல்லிட்டு வந்திருக்கணும். வியாதிப்பட்டவனா விட்டுட்டு வரக்கூடாது, சுகப்படுத்தி தான் விட்டுட்டு வந்திருக்கணும். அப்போ பவுல் நாட்கள்லேயே வியாதிப்பட்டவங்களாவே இருக்கிறாங்க. பவுல் அதையும் கடந்து போய் அடுத்த வேலையை பார்க்குறான்.
அப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? யாக்கோபு சொல்கிறது சத்தியம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை அவ்வளோ பேருக்கும் அப்ளை பண்ணி இது இப்படி தான்னு சொல்லி கொண்டு வந்தோம்னா நீதிமானோ திருப்தியாக பூசிக்கிறான்றதை நம்ம எல்லாருக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி. எப்படி அதை அப்படி செய்யக்கூடாதோ அதே மாதிரி இதையும் அப்படி செய்யக்கூடாது. இன்றைக்கி உபதேசங்களில் சுகம் அடைகிறதுன்றது வரும்போது இந்த வசனத்தை கோட் பண்ணி கர்த்தர் விசுவாசம் உள்ள ஜெபத்தை கேட்பார், நீ விசுவாசத்தோடு கேட்டுப்பார், நிச்சயமாக கிடைக்கும்னு நமக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். வேதத்தின் சத்தியத்தை சத்தியமாக தெரிஞ்சுக்கணும். சும்மா ஒரு பக்கத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அதை சத்தியம் என்கிற நம்ம நினச்சிக்கிட்டு அதை எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதுக்கு யூஸ் பண்ணுற இன்னொரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? சுகமில்லாதவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணால் அந்த வார்த்தை இல்லாமல் ஜெபமே கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம். சுகம் இல்லாதவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணால் அந்த வார்த்தை இல்லாமல் ஜெபமே கிடையாது. அதெல்லாம் ஜெபம் தானே. அது பற்றி அவருடைய அவ்வளோதான், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படிங்கிற வசனத்தை கோட் பண்ணாமல் சுகம் இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கிறதே கிடையாது. இப்போ இதுவும் சத்தியத்தின்படி இல்லைன்னு சும்மா அந்த வசனத்தை எடுத்து வாசித்தாலே தெரிஞ்சிடும். எங்கே இருக்குது அந்த வசனம்? 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அந்த வசனத்தை திரும்பவும் ஒரு தடவை வாசிக்கிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்போ அவருடைய தழும்புகளால் என் சரீரத்தில் குணமானதை பற்றி பேசுதா, என்னுடைய ஆத்துமாவில் குணமானதை பற்றி பேசுதா? ரொம்ப சிம்பிள். இது சரீர உபாதையை பற்றி பேசுகிற வசனமே இல்லை. இது ஆத்துமா பாவத்துக்கு உட்பட்டு இருக்கும்போது அந்த ஆத்துமா குணம் அடைகிறது. எதனால் குணம் அடையுதா? என்னுடைய பாவத்தை அவருடைய சரீரத்தில் சிலுவையில் சுமந்ததுனால அவர் அடிபட்டார் பார்த்தீங்களா, அந்த தழும்புகளால் நான் குணம் அடைகிறேன்னு சொல்லும்போது என் ஆத்தும ரட்சிப்பை பற்றி பேசுது ஒழிய சரீர மீட்பை பற்றி பேசலை. இதுக்கு இன்னும் கூட நம்ம உள்ளே போகணும்னு சொன்னால் இது ஒரு தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை. இந்த தீர்க்க தரிசனம் எங்கே இருக்குது? ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். மறுபடியும் சரீரத்தில் உள்ள சுகவீனங்கள் பலவீனங்கள் பற்றி ஒன்றும் சொல்லப்படலை. மீறுதல்கள் அக்கிரமங்கள் இதனால் பாதிக்கப்பட்ட என்னுடைய ஆத்துமா குணமாகிறதுக்கு ஒரே வழி என்னது? அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். இவைகள் எல்லாம் அவர் அங்கே சுமந்து தீர்க்கிறதுனால எனக்கு விடுதலை கிடைக்குது, அதனால் நான் குணமாகிறேன். இப்போ இந்த சம்மந்தம் இல்லாத இந்த வசனத்தினுடைய கடைசி இந்த 2 வார்த்தை இருக்குல்ல, அவருடைய 3 வார்த்தை, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்கிற அந்த 3 வார்த்தையை தூக்கிட்டு வந்து இந்த விசுவாசத்தோட சேர்த்து நீ ஊக்கத்தோட ஜெபம் பண்ணனா கம்ப்ளீட்டாக நீ விடுதலை ஆவன்னு சொல்லி ஒரு உபதேசமே நிலவுகிறதை பார்க்குறோம். இது சத்தியம் இல்லைங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ மறுபடியும் யாக்கோபுக்கு வருவோம். யாக்கோபு 5வது அதிகாரம் 17-18. யாக்கோபு 5:17-18. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வருது. என்ன எக்ஸாம்பிள்? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. செஞ்சுதா இல்லையா? நடந்துச்சு.
எலியா ஜெபம் பண்ணினா வானம் மூடிடுச்சு, பஞ்சம் வந்துடுச்சு, 3.5 வருஷம் மழை பெய்யல. மறுபடியும் ஜெபம் பண்ணினா மழை பெஞ்சது. ஓகே, இப்போ எலியாவினுடைய ஜெபத்தினுடைய வல்லமையை இங்கே பாருகிறோம். அதனால் எலியா பாடுள்ள மனுஷனாக இருந்தும் அவனால் செய்ய முடியுதுன்னா, நீங்களும் நானும் கூட ஜெபம் பண்ணி கர்த்தரை நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்க பண்ண முடியும் என்கிறது விசுவாசத்தினால சாதிக்க முடியும் என்கிறவர்கள் பேசுகிற வார்த்தையில் ஒன்று. இப்போ இதுக்கு உண்மைதானா இல்லையான்னு தெரியணும்னா கொஞ்சம் பழைய ஏற்பாட்டுக்கு போனோம்னா தெரிஞ்சிடும். பழைய ஏற்பாட்டில் போயிட்டு 1 ராஜாக்கள் 17ஆவது அதிகாரம் 1 வசனம். 1 ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். சொன்னபடியே பனியும் மழையும் நின்று போச்சு, பஞ்சம் வந்துருச்சு. 19ஆவது அதிகாரம் 41 46 வரைக்கும், 41 46 வரைக்கும். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழை என்ற இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரங்களில் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரத்தின் முகமாய் பாரு என்றான். அவன் போய் பார்த்து வந்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 முறை இப்போ பாரு என்றான். 7ஆம் தரம் அவன் வந்து, இதோ சமுத்திரத்தில் ஒரு மனுஷனுடைய உள்ளங்கையை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களாலும் காற்றுகளாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தனால் அவன் தன்னுடைய அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமாட்டாக ஆகாபுக்கு முன்னால் ஓடினான். சொன்னபடியே மழை வந்துச்சு. ஸோ 17ஆவது அதிகாரம் 1 வசனத்தில் சொன்னபடியே மழை நின்று போச்சு. 19ஆவது அதிகாரம் கடைசி வரும்போது சொன்னபடியே மழை பெஞ்சிருச்சு. ஸோ உண்மையிலேயே யாக்கோபு சொன்ன மாதிரி எலியா வேண்டிக் கொண்டான், மழை நின்று போச்சு, மறுபடியும் வேண்டிக் கொண்டான், மழை பெஞ்சிச்சு. இப்படி தானே தெரியுது. அதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் கவனித்து வாசிக்கணும். 18ஆவது அதிகாரம் 1 வசனம். 1 ராஜாக்கள் 18:1. அநேக நாள் சென்று 3 வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். எலியா வேண்டிக் கொண்டதுனாலேயா, கர்த்தர் சொன்னதுனாலேயா? நம்பர் 1. அதே அதிகாரம் 36ஆவது வசனம் 36. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாக இருக்கிற கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன். எலியா ஜெபம் பண்ணினதுனால வந்துச்சுன்றதும் உண்மைதான், வசனம் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக எலியா எதை ஜெபம் பண்ணினா, கர்த்தர் எதை செய்ய சொன்னாரோ அதை தான் ஜெபம் பண்ணினா அது நடந்துச்சு. ஸோ எலியா சொன்னதுனால செஞ்சாருன்னு இல்லை, கர்த்தர் சொன்னதுனால காரியம் நடக்குது. எலியா நடுவில் இருந்து செயல்படுறான், அவ்வளோதான். இப்போ நமக்கு இது தெரியாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஜெபத்தினால பரலோகத்தை அசைக்கலாம்னு இறங்கிடுவோம் இல்லை. நம்ம ஜெபம் பண்ணால் கர்த்தர் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ளே வந்துடுவோம். யோவான் எழுதும்போது தன்னுடைய நிருபத்தில் 1 யோவான் 5ஆவது அதிகாரம் 14ஆவது வசனத்தில், 1 யோவான் 5:14, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஜெபம் பண்ணால் எதின் அடிப்படையில் இருக்கணுமா? அவருடைய சித்தத்தின் அடிப்படையில் இருக்கணும். ஆண்டவர் போய் நீ இதை செய்யின்னு சொன்னார், அதன் அடிப்படையில் இருக்கிற ஜெபம் கேட்கப்படுது. மறுபடியும் இது போய் செய்யன்னு சொல்கிறாரு, அவன் அதன் அடிப்படையில் செய்கிறான். வானத்திலேருந்து அக்கினி இறக்கும்போது கூட என்னன்னு ஜெபம் பண்ணுறான், இவைகளை எல்லாம் உம்முடைய வாக்கின்படி செய்தேன் என்று சொல்கிறான்.
ஸோ கர்த்தர் எல்லாத்தையும் பிளான் சொல்லி தான் அனுப்புகிறார். அதை தான் இவன் செய்கிறான். இவனுடைய ஓன் ஐடியா இல்லை. சரி, இது வரைக்கும் 18 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. 19-20 வசனங்கள் மறுபடியும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசுது. யாக்கோபு 5:19-20. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஒன்ஸ் சேவ்ட் இஸ் ஃபார் எவர் சேவ்டுன்னு ஒரு டீச்சிங் இருக்கு. ஒரு முறை நீ ரட்சிக்கப்பட்டனா அந்த ரட்சிப்பு நிரந்தரமானது, நித்தியமானது. அந்த ரட்சிப்பை நீ இழக்கவே முடியாது. கர்த்தருடைய கிருபை எப்படி இருந்தாலும் உன்னை தாங்கிரும், எப்படி இருந்தாலும் உன்னை கொண்டு வந்துரும்னு சொல்லி போதிக்கிறாங்க. அப்படி ஒருவன் பின்வாங்கி போவானா அவன் ரட்சிக்கப்படவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த வசனம் என்னன்னு சொல்லுது? சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும் போது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மிலே ஒருவர் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போக வாய்ப்பு உண்டு. யார் வேணும்னாலும் பின்மாற்றத்தில் போகிறதற்கு வாய்ப்பு உண்டு. ஆண்டவருக்குள்ளே வந்த புதுசில் பயங்கர ஸ்பீடாக இருப்பேன், ஃபயராக இருப்பேன். ஸோ ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகிறவங்கள பற்றி கவலையே பட மாட்டேன். அவங்களுக்கு இந்த அன்பே தெரியாமல் இவங்க போனாங்கன்னா இவனோட முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் அப்படி ஒரு மமதையில் ஜீவிச்சிட்டு இருந்தேன். கர்த்தர் எனக்கு 2 சம்பவங்களை வாழ்க்கையில் அனுமதித்தார். அந்த 2மே என்னுடைய விசுவாசத்தை பயங்கரமாக பாதிச்சது. நான் கர்த்தருடைய வசனத்தை விட்டு பின்வாங்குவேன்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட எனக்கு அந்த 2 சம்பவங்கள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி நான் விசுவாசித்த வசனங்கள் எல்லாம் எனக்கு கேள்விக்குறியாக மாறிடுச்சு. சோர்வுக்குள்ளே போயிட்டேன். அந்த டிப்ரெஷன் எந்த ஸ்டேஜுக்கு என்னை கொண்டு போகுதுன்னு சொன்னால், சூசைடல் டெண்டன்சி எனக்குள்ளே வருது, செத்து போயிடணும்னு சொல்லிட்டு. பைக்கில் பிரயாணம் பண்ணும்போது எதிர்க்க வர்ற பைக்கில் உள்ளே விட்டுறணும்னு சொல்லுது, போதும் ஃபினிஷ் பண்ணிடலான்னு சொல்லுது. இப்போ யாருமே பின்வாங்க முடியுங்கிறத நானே பின்வாங்கின அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சுது. இல்லைன்னா நான் இப்படி தான் இருப்பேன். அது கர்த்தருக்குள்ளே கரெக்டாக இருக்கவங்க கரெக்டாக தாங்க இருப்பாங்க, இதெல்லாம் ஃபவுண்டேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்திருப்பேன். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? ஒருவன் பின்வாங்கி போனால், வசனத்தை விட்டு உபதேசத்தை விட்டு பின்வாங்கி போனால் அடுத்த ஆள் என்ன செய்யணுமா? மற்றொருவன் அவனை திருப்புகிறதற்கு முயற்சி மேற்கொள்ளணும். சரி, பாஸ்டர் கூடவே நிழல் மாதிரி இருந்துக்கிட்டு அந்த அளவுக்கு வேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு நபராகிய நான் சோர்வுக்குள்ளே போய் தற்கொலை எண்ணங்கள் எனக்குள்ளே வரக்கூடிய அளவுக்கு நான் பின்வாங்கி உள்ளே போயிருக்கிறேன். என் ஒய்ஃப் போய் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. என் ஒய்ஃப் போய் பாஸ்டர்கிட்ட மற்றவங்ககிட்ட சொல்கிறாங்க, அவங்க ஒரு மாதிரி இருக்கிறாங்க, சரியாக இல்லை, யாராவது வந்து கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லி. அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், ஒருத்தர் கூட வரல. எங்கள் வீட்டை தாண்டி தான் போவாங்க, எங்கள் வீட்டை தாண்டி தான் வருவாங்க. சர்ச்சு எங்கள் வீட்டு மாடியில் தான் இருந்தது. அவ்வளவு பேர் இந்த தாண்டி தான் போகணும், தாண்டி தான் வரணும். அப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஒருத்தர் கூட ரெடியாக கிடையாது. ஒரே ஒரு பர்சன் தான் என்னை தேடி வந்து பார்த்து, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்கிறேன்னு என்னோட பேசுனது. சபையாக இருக்கிற நாம், விசுவாசிகளாக இருக்கிற நாம், ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துறதுக்கு ஜெபம் பண்ணுகிறோம், ஊழியங்கள் மேற்கொள்கிறோம், சுவிசேஷ ஊழியங்கள் நடத்துகிறோம், பணம் செலவு பண்ணுறோம், இதை செய்யணுங்கிறோம், அதை செய்யணுங்கிறோம். நம்மோட இருந்தவங்க எவ்வளோ பேர் இன்றைக்கி நம்மோட இல்லை. காரணங்கள் வேறு வேறு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் இருக்கும். ஆனால் நமக்கு அவங்கள தேடி போய் அவங்களோட நேரம் செலவு பண்ணி அவங்கள மறுபடியும் கொண்டு வரணுங்கிறது நம்ம அஜெண்டாலே இல்லை.
நமக்கு அதுக்கு நேரமே இல்லை, அதை குறித்த பாரமும் இல்லை. இப்போ ஆண்டவர் என்னை அந்த ஸ்டேஜில் கொண்டு போயிட்டு ஒருத்தரும் காப்பாற்ற முடியாதுங்கிற நிலையில் என்னை தூக்குனார். மனுஷன் யாருமே என்னை மீட் பண்ணல, ஒருத்தன் தான் வந்தான் பேசினா, அவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியல, போயிட்டான். ஆனால் ஆண்டவர் என்னை தூக்குனார். தூக்கி எடுத்துகிட்டு எனக்கு ஊழியம் கொடுத்தது என்ன தெரியுமா? அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஊழியமே ஆரம்பித்தது. பின் வாங்கி போன அத்தனை பேரையும் போய் என்னை சந்திக்கிறதுக்கு அனுப்புனார். நான் போய் ஒவ்வொருத்தரையாக போய் பார்க்கணும். பேர் சொல்லிடுவார், அவன் எங்கே இருப்பான்னு சொல்லிடுவார், அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிடுவார், அவன் எதாவது கேள்வி கேட்டால் அவனுக்கு என்ன பதில் சொல்லணும்னு சொல்லிடுவார். சில சமயங்கள் அவன்கிட்ட கேள்வி கேட்குறது, நீ எதாவது பேசிக்கிட்டே இருப்பான், இந்த கேள்வியை கேளுன்னுவார். அந்த கேள்வியை கேட்ட உடனே அவன் கர்த்தருக்குள்ளே சரியாயிருவான். ஒரு சில மாதங்களில் ஒரு 30 பசங்க என்னோட சேரக்கூடிய அளவுக்கு சர்ச்லேருந்து பின்வாங்கி போன அவ்வளோ பேரை சந்தித்து அவ்வளோ பேரை கர்த்தருக்குள்ளே நடத்துகிற ஒரு ஊழியத்தை ஆண்டவர் என்கிட்ட கொடுத்தார். ஸோ இது ஒரு மகிமையான ஒரு காரியம். பார்த்துக்கங்க, யாக்கோபு சொல்கிற அந்த 2 வசனங்களை நான் மறுபடியும் சேர்த்தே வாசிக்கிறேன், கவனிங்க. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இது பெரிய காரியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 100 ஆடுகள் இருக்கான், அதில் 1 மிஸ் ஆனால் கூட அவர் இந்த 99 பேர் அப்படியே விட்டுட்டு அந்த 1 தேடி போகிறவர். அதனால் சபையாய் விசுவாசிகளாய் ஐக்கியமாய் நம்ம கூடி வரும்போது சில நாட்களுக்கு முன்னாடி நம்மோட இருந்தவங்க இன்னைக்கு இல்லைன்னா அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு நம்ம தேடி போகணும். அவங்க தனியாக இருப்பாங்க. யாராவது நமக்காக வந்து பேச மாட்டாங்களா, யாராவது நமக்காக ஜோம் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி அவங்க ஆசையாக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி ஆண்டவர் என்னை அனுப்புனார். அப்படி தேடி கொண்டு வந்தவங்களில் நிறைய பேர் இன்றைக்கி முழு நேர ஊழியர்களாக இருக்கிறாங்க. ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செஞ்சார். ஆனால் அது சுலபம் கிடையாது. மறுபடியும் அனுபவத்தில்னு சொல்கிறேன், அது சுலபம் கிடையாது. கர்த்தரை அறியாதவனுக்கு வசனத்தை சொல்லி அவனை கர்த்தரிடத்தில் கொண்டு வர்றது ஒரு காரியம், அது ஒரு விதமாக போகும். ஆனால் கர்த்தரை அறிந்து விசுவாசத்திலிருந்து விலகி போனவங்களை மறுபடியும் கர்த்தருக்குள்ளே புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லி வேதமே சொல்லுது. அது அந்த அளவுக்கு ஒரு இம்பாசிபிள் டாஸ்க். ஆனால் கர்த்தர் விசேஷமான கிருபை கொடுத்து அதை நடத்தும்போது பெரிய காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த கடைசி 2 வசனம் அந்த மகிமையான ஊழியத்தை பற்றி பேசுது. ஸோ 5வது அதிகாரம் இதோட முடியுது. யாக்கோபின் நிருபம் நிறைவடையும். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. இங்கே இது ஸ்தேவானை பற்றி சொல்கிறாரா, வேறு யாருன்னா பற்றி? எந்த குறிப்பிட்ட நபரை பற்றி சொல்லலை, எந்த குறிப்பிட்ட நபரை பற்றி சொல்லலை. இது ஜென்ரலாக பேசுகிறது. நீதிமான் இப்போ ஒரு பெரிய பணக்காரனை இமேஜின் பண்ணிக்கங்க. ஊரில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரனை இமேஜின் பண்ணிக்க. இவன் நீதிமானாக இருக்க, அவன் நீதிமானாக இல்லைங்கிறத பற்றி அவன் கவலைப்படவே மாட்டான். தனக்கு வசதி எது, தனக்கு வசதி இல்லாதது அப்படி தான் பார்ப்பான். இப்போ இவங்க நீதிமானாக இருந்தாலும் இவனுக்கு தீமை செய்கிறதுக்கு அவனால் முடியும்னா அவன் ஈஸியாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான், கவலைப்பட மாட்டான். இவன் அவனுக்கு எதிர்த்து கூட நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதே இதை நம்ம செய்ய மாட்டோம். என்னப்பா அவன் என்ன தப்பு பண்ணால் அவனை போய் நம்ம திட்டுறோமே, அவனை போய் இப்படி பண்ணுறோமேன்னு நமக்கு மனசு பாதிக்கும். ஆனால் இந்த லெவலில் இருக்கிறவங்க எதையுமே செய்கிறதுக்கு துணிவாங்க. அதை தான் அவன் சொல்கிறான். எந்த குறிப்பிட்ட நபரையோ சம்பவத்தையோ கோட் பண்ணல, ஜென்ரல். இது இன்றைக்கும் நடக்கிறத பார்க்க முடியும். அவங்க கூலாக இருப்பாங்க, அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஒருத்தர் வியாதியோடு இருந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்காக விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணால் அவங்களுக்கு சோகமாகுமா ஆகாதா? இப்போ நீங்கள் சொன்னோன்னே எனக்கு அது ஒரு பெரிய நேச்சுரல். நம்ம சுகம் அடையணும்னு சொல்லி தான் நம்ம ஆசைப்படுறோம், கேட்குறோம். நம்ம கேட்குறப்பெல்லாம் கேட்ட இடத்துல எல்லாம் எல்லாருக்கும் சுகம் கிடச்சிக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி கிறிஸ்தவம் இப்படி இருக்காது இல்லையா? கரெக்ட். ஸோ அப்படி நடக்காதுங்கிறதையும் நம்ம சேர்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம விசுவாசத்து கேட்குறோம், கர்த்தர் சுகமாக்க முடியும், சுகமாக்குவார் இல்லைன்னு சொல்ல.
அதுக்காக சுகமாக்கி தான் தீர்வாருன்னு ஒரு முடிவுக்குள்ளே வந்துடக்கூடாது. சுகமாகாமல் இருந்தவங்களும் நிறைய பேர் வேதத்திலே பார்க்குறோம், நம்ம சுற்றி இருக்கிறதுலே சம்பவங்கள்லேயும் நம்ம பார்க்கணும். அப்போது அந்த ரியாலிட்டியும் இந்த வசனத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணி தான் பார்க்கணும். கர்த்தர் சுகமாக்குறதும் உண்டு, சுகமாக்காமல் அவங்கள வேறு வகையில் அவங்க சுகமாகிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகி செய்கிறதும் உண்டு. சிலர் வியாதியிலே செத்து போகிறதும் உண்டு. எலிசா தீர்க்கதரிசி வியாதியாக இருந்து தான் அவன் சாகிறான். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக படுக்கையில் படுத்திருந்தப்போ தான் அந்த ராஜாவை கூப்பிட்டு நீ 3 தடவை நீ வெளியே எய்யின்னு சொன்னால் அவன் 3 தடவை எஞ்சி நிறுத்திடுறான். அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல? அவன் படுத்த படுக்கையாக இருக்கான், பெட்ரிடன், மரணத்துக்கு வியாதியாக இருந்தான்னு சொல்லியிருக்கு. எலியாவை விட 2 மடங்கு ஆவியை பெற்ற ஒருவன், செத்து போன அப்புறம் கூட அற்புதம் செஞ்ச ஒருவன், ஆனால் அவனுடைய முடிவு வியாதியில் தான் சொல்லி வேதம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அப்போ நான் ஜோம் பண்ணனே எனக்கு சுகமாகலையே, அந்த லைனில் போகக்கூடாது. கர்த்தர் செய்வார், ஆனால் செய்யாமல் இருக்கிறதும் உண்டுங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளணும். தேங்க்யூ பிரதர். உங்களில் ஒருவன்றது வருது, ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்காக குறித்து சொல்லுதா இல்லை விசுவாசியை குறித்து சொல்லுதா? அது மாதிரி சொல்லும்போது இந்த விசுவாச ஐக்கியத்துக்கு உள்ளே இருக்கிறவங்கள பற்றி சகோதரரே உங்களில் ஒருவர் அந்த மாதிரிலாம். இப்போ அதில் வந்து ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் அறிக்கையிட்டு ஜோம் பண்ணுங்கள்னு சொல்லியிருக்குல்ல, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலையும் அதை சொல்ல மறந்துட்டேன். ஓகே, இப்போ அது என்னென்னா, இப்போது நான் வந்து உங்களுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டு கர்த்தரிடத்துல மட்டும் மன்னிப்பு கேட்டு பிரயோஜனம் இருக்காது. நான் உங்ககிட்டையும் ஒப்புரவாகிறது காரியம் இல்லை. அந்த மனம் திரும்பி வந்த அந்த இளைய குமாரன், பரனே தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கை எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ பாவத்தை அறிக்கையிட்டு இங்கே ஒப்புரவாகிறதுங்கிறது இது ஹீல் ஆகிறதுல ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஆனால் ரோமன் கத்தோலிக்க சபையில் அந்த பாவ அறிக்கை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இந்த வசனத்தை கொண்டு போக முடியாது. இந்த வசனம் தெளிவாக என்ன சொல்லுது, ஒருவரோடு ஒருவர் அறிக்கை பண்ணணும். இப்போ நான் என்னோடதை ஒருக்கிட்ட அறிக்கை பண்ணேன்னா, என்ன பாதிரியார்கிட்ட அறிக்கை பண்ணேன்னா பாதிரியார் அவருடையதை என்கிட்ட அறிக்கை பண்ணணும். அப்படி தானே? ஒருவரோடு ஒருவர் அறிக்கை பண்ணணும்னு சொல்லியிருக்கல. இல்லை, பாதிரியார் அறிக்கை பண்ண மாட்டார், அவர் உட்காந்துருப்பார், நான் மட்டும்தான் அறிக்கை பண்ணணும். இல்லை, அதுக்கு இந்த வசனம் கோட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். அப்புறம் ஒருத்தர் பெட்ரிடனாக இருக்கிறாங்க, அவங்களுக்காக அவங்களே பண்ணுற ஜெபந்தான் இதில் எல்லாம் கேட்கப்படுமா, இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து ஜெபிக்கிறதுனால சுகமா அப்படின்றது? ரெண்டு விதத்துலையும் இருக்கலாம். படுத்திருக்கவங்களோட ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்க தான் செய்கிறாரு. அவங்களால ஜெபம் பண்ண முடியலங்கிற சிச்சுவேஷனில் அடுத்த ஆள் ஜெபம் பண்ணும்போதும் அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் செய்கிறவர் தான் இருக்கிறார். இப்போ இது ஒரு 5 விதமான ஜெபம் இதில் இருக்குது இல்லைங்களா? ஒரு ஜெபமே பார்க்க போனால் எண்ணெய் பூசி ஜெபிக்கிற ஜெபம், மூப்பரை கூட்டின்னு வந்து ஜெபம் பண்ணு, கருத்தாக ஜெபம் பண்ணு, ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணு அப்படின்னு இருக்குது. ஒரு 7 காரியங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதில் ஜெபன்றது. அதுக்கு உதாரணமாக இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஆனால் மகன் ரொம்ப பொல்லாதவன், தப்பு பண்ணிகிட்ருக்குறான், சபைக்கும் போகிறது கிடையாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணணும் நீங்கள் கண்டிப்பாக, அவனுக்கு கண்டிப்பாக. நான் சொன்னேன், அவன் சபைக்கே போகிறதில்ல, பாருங்கள் மூப்பரை கூப்பிட்றாங்க, அப்புறம் அறிக்கை என்னன்னு சொல்கிறாங்க, ஒன்றுமே பண்ணல, நீங்கள் பண்ணுங்க, அது விசுவாசமாக பண்ணுங்க, ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது நான் சில காரியங்கள் சொல்ல வேண்டியதாக போச்சு. அந்த ஜெபம் எப்படி கேட்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? விசுவாசம் பண்ணிவிடுங்க. அதாவது இப்போ கர்த்தரை விட்டு அலைஞ்சு திரியிறாங்கல்ல, துன்மார்க்கத்தில் இருக்காங்கல்ல, அவங்க பிசாசினுடைய ஒரு கண்ட்ரோலில் இருப்பாங்க. அவங்களுடைய மைண்டு கிளியராக இருக்காது. அவங்க வந்து நம்ம போகிற டைரெக்ஷன் தப்புங்கிறத ரியலைஸ் பண்ணுறதே, அந்த ரியலைசேஷனே இருக்காது. அவன் பிசாசு வந்து அவங்களுடைய கண்ணை குருடாக்கி வச்சுருப்பான்னு வசனம் சொல்லுது. அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஃபீலிங் தெரியும், அது எப்படி இருக்கும்னு. ஒரு மாதிரி ஒரு பைண்டிங்கில் இருக்கும். இப்போ நம்ம அவனுக்காக ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தணும். நம்ம போய் சொல்கிறது வார்த்தையை கேட்குறத விட கர்த்தர் அவனை தடுத்து நிறுத்தி அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவனை திருப்பி கொண்டு வரணும். கர்த்தர் வித்தியாசமாக ஒவ்வொருத்தரை சந்திப்பார். இங்கே சபைக்கு வந்து தான் இங்கே வசனம் கேட்டு தான்லாம் இல்லை.
ஏதாவது ஒரு விதத்தில் அவனை ஒரு டச் பண்ணாருன்னா அவன் ஜீவன் வந்துடும். ஸோ இறக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே, அவனை கொண்டு வாங்க, அந்த துன்மார்க்கத்தில் அவனை விட்டுறாதீங்க, அவன் மேலே கிருபையாக இருங்கன்னு அவனுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டியது நம்மளுடைய காரியம். பட் கண்டிக்கணும் இல்லையா? நம்ம அதை செய்கிறோம், ஆனால் அது உரைக்காது. நம்ம வந்து நம்மளுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது. ஏன்னா அவன் ஒரு பைண்டிங்கில் இருக்கிறாங்க. அதில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. குடும்பத்தின் நபராக இருக்கும்போது கேட்குறேன் நான். குடும்பத்தின் நபராக தாய் பிள்ளையாக இருக்கிறாங்கோ, அந்த மாதிரி சூழ்நிலை குடும்ப தாய் இப்போ நடந்தது அதுதான் கேட்குறேன். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுவேன், சினிமாவாக திரிவேன். எங்கள் அம்மா எனக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆண்டவரே என் பிள்ளைய ரட்சிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ எங்கள் அம்மா என்கிட்ட டைரெக்டாக பேசுனாங்கன்னா எடுப்படாது. ஆலோசனை சொல்லாமல் இல்லை, ஏன்டா உனக்கு இதெல்லாம் சொல்லி தான் செய்கிறாங்க, ஆனால் எடுப்படாது. அதுதான் எனக்கு என்னுடைய கோஷ்டி, நாங்கள் சுற்றுறது, எங்களுடைய வாழ்க்கை அப்படி போயிட்டு. ஆனால் எனக்காக அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஆண்டவர் என்னை கட் பண்ணி விட்டார். அவனே என்னை வீட்டு விட்டு வெளிப்படான்ட்டான். அதுதான் என்னுடைய ரட்சிப்புக்கே ஆரம்பம். அவன் வீட்டை விட்டு வெளியே போடான்னா நான் ரட்சிக்கப்பட்டேன். அவன் கூட சேர்த்து இருக்கிற வரைக்கும் நான் உருப்பிட்டு இருக்கவே மாட்டேன். அப்போ தாயின் ஜெபம் விசுவாசம் அவ்வளோ பவர்ஃபுல். அது கர்த்தர் யாரை எப்படி எங்கே டச் பண்ணுவார்னு சொல்ல முடியாது சார். நம்ம ஜெபம் பண்ணுறது நம்மளுடைய காரியம். அவங்களுக்காக, அதாவது அவங்களுடைய சிச்சுவேஷன் அப்படி இருக்குது, அவங்களுக்காக நாம் ஜெபம். வேதத்தில் பார்க்கும்பொழுது நிறைய ஏழை எளியவன், தரித்திரன், உபத்திரப்பட்டவன், அவனுக்கு அற்பமாக எண்ண மாட்டார், இறங்குவார், தயவு செய்வார், இந்த மாதிரி காரியங்களை பார்க்குறோம். ஒரு பக்கம் ஐஸ்வர்யவான்களை பார்த்தவர் சொல்கிறாரு, நீங்கள் அலறி அழுங்கள், உங்களுக்கு ஐயோ, நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. இப்படிலாம் வசனங்கள் இருக்கும் பொழுது ஜனங்களும் இல்லையா, என்னையே எடுத்துக்கோங்களேன், உபத்திரப்படுறதை விரும்பாமல் ஐஸ்வர்யத்தை தானே நம்ம விரும்புகிறோம். அது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது தரித்திரத்தின் சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கிக்க ஆரம்பிக்கக்கூடாது. நீ ஐஸ்வர்யவானா இருந்தால் தப்பு, நீ தரித்திரவானா இருந்தனா தான் பரலோகத்துக்கு வருவேன்னு தரித்திரத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடாது. ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்லலை, சரிங்களா? ஆண்டவர் உபத்திரவம்னு சொல்லும்போது அது நிறைய விதமான உபத்திரவங்கள் இருக்குது. ஸோ நம்ம அதை ஜென்ரலைஸ் பண்ணவும் கூடாது. இன் ஜென்ரல் ஸ்பீக்கிங், நம்ம வந்து பொன் பொருளை தேடணும்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருடைய காரியங்கள் நமக்கு கொஞ்சம் மங்கலாக தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா பூமிக்குரிய காரியங்கள் பிரகாசமாக கண்ணுக்கு தெரியும். நம்ம கர்த்தரையும் கர்த்தருடைய காரியங்களையும் தேடினோம்னா பூமிக்குரிய மகிமையெல்லாம் நமக்கு டல் அடிக்க ஆரம்பிக்கும். நமக்கு அதுதான் மெய்யானதுன்னு தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் கான்செப்ட். ஸோ பவுல் எபேசியருக்காக ஜெபம் பண்ணும்போது, உங்களுக்கு பிரகாசமான மனக்கண் ஆண்டவர் தரணும்னு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். அந்த பிரகாசமான மனக்கண் எதை பார்க்கணுமா? அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன, அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதனுடைய காரியங்கள் என்ன, இதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களுடைய ஓட்டத்தை ஓடணும்னு சொல்லி. உலகத்தில் இருக்கிற அந்த மேன்மை, உலகத்தின் பெருமை, உலகத்தில் இருக்கிற இன்பம், இதெல்லாம் நமக்கு வந்து ரியாலிட்டி, நம்ம கண்ணு முன்னாடி அனுபவிக்கிற ஒரு காரியங்கள். இதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் இருந்தால் மரியாதை, இது இருந்தால் உலகம் நம்மை வரவேற்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதன் மேலே ஒரு ஈர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. யாருக்குமே ஒரு பெரிய ஊழியத்தில் இருந்தாலும், நான் வந்து சைக்கிளில் போனேன்னா எனக்கு ஒரு மரியாதை, நான் டிரைவர் போட்ட காரில் போனேன்னா அதுக்கு வேறு மரியாதை ஊழியத்திலேயே. ஸோ யாருக்குமே என்ன இருக்குன்றதை வச்சு தான் மரியாதை. அப்படி இருக்கும்போது எல்லாருமே பொண்ணையும் பொருளையும் தேடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருக்கும்போது நாம் கர்த்தரையும், கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த பெரிய காரியங்களையும் கண்ணோக்கி பார்த்து அதன் அடிப்படையில் இதை நம்ம மதித்தோம்னு சொன்னான். அந்த வருகிறதான நித்தியமான காரியங்களோட பார்க்கும்போது தான் இந்த பொண்ணும் வெள்ளியும் துரு பிடிக்கிற பொருள், இதெல்லாம் ஒன்றும் அற்பமான காரியம்னு சொல்லி கண்ணுக்கு தெரியும். இதை பார்க்கலன்னா இது தெய்வமாகவே தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் காரியம். கர்த்தர் ஐஸ்வர்யவான்களை கடிந்து கொள்றதை விட ஐஸ்வர்யத்தை நம்புகிறவங்களை தான் அவர் அதிகமாக கடிந்து கொள்வார். அவங்களுடைய மோட்டிவ் வந்து இது இல்லாமல் இதுதான் இருக்கு. தெய்வத்தையே எதுக்கு தேடுவாங்க? இதுக்காக தான் தேடுவாங்க.